இந்த நிகழ்ச்சியை யாருமே திட்டம் போட்டு கொள்ளணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் தீட்டி இருக்கலாம். அந்த திட்டம் வேற மாதிரி பிரச்சனையாகி மிஸ்ஃபயர் ஆகி பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கலாம். இதுதான் அவங்களுடைய எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிடுவோம். நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க, அரசியல் நிகழ்ச்சியில கல்ல விடுவாங்க, அடிப்பாங்க, கலவரத்தை உருவாக்குவாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி திமுக செஞ்ச பல நிகழ்ச்சிகள் நான் சொல்ல முடியும், அதை இப்ப நான் சொல்ல விரும்பல. எங்களுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட போகக்கூடாது, தலைவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடாது. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நுழையும் போது மக்களோட ஆதரவும் மக்களோட நம்பிக்கையும் இயற்கையா உருவாயிருச்சா? அப்ப இந்த 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 பிரச்சனை, கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் மக்களோட நம்பிக்கையை உட, அவர் மேல இருக்க அன்பை உட, அவர் மேல ஒரு சூழ்ச்சி வளையத்தை உருவாக்கு, கட்சியை முடக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்க போகாம இந்த எஸ்ஐடி போட்டுறதை நாங்க வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் ஜெயில பிடிச்சி போட்டிருப்பாங்க. மொத்த கரூர் இன்சிடென்ட்ல திரு விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுக்கும் எந்த பொறுப்பும் இல்லைன்னு ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் கேட்கிறேன். ஒரு பர்மிஷன் வாங்குறோம், இங்க இருந்து தலைவர் காலைல கிளம்பி ஏர்போர்ட்ல இறங்கி நீங்களே லைவ் போடுறீங்க. நீங்க லைவ் போடுறீங்களா இல்லையா? உங்க சேனல் நீங்க 8:45 டைம் போட்டீங்களா இல்லையா? சரி மேடம், நான் சொல்லுவேன். உங்க ட்விட்டர்ல 8:45 டைம் போட்டீங்களா? எப்பயுமே அதை நான் பதிவு பண்ணிடுறேன். எப்பயுமே நிர்வாகிகளுக்கு நாங்க அட்வான்ஸா சொல்லுவோம். நிர்வாகிகள் ட்விட்டர்ல பப்ளிக்கா இல்லைங்க, ட்விட்டர் வந்து பொதுவா வந்து பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அது வந்து நான் பேசி முடிச்சிடறேன் இல்லைங்க. ஒரு நிர்வாகி தலைவர் 12 மணிக்கு வராருன்னா 7:45 அங்க இருக்கிற நிர்வாகிகள் ஒரு 100 பேர் ரெடி ஆகணும், 200 பேர் ரெடி ஆகணும். கரெக்ட், ஓகேங்களா? அதுல காவல்துறையோட பர்மிஷன் என்ன பர்மிஷன் வாங்கணும்? நாங்க ஈவினிங் கரூருக்கு எத்தனை பர்மிஷன் வாங்கணும்? ஈவினிங் 3 to 10 பர்மிஷன் வாங்கியிருக்கோம் நாங்க அந்த பர்மிஷன். ஸோ லீகல் ப்ரொசீடிங்ஸ் வேற, மக்கள்கிட்ட சொல்றது வேற, நிர்வாகிகிட்ட சொல்றது வேற. ட்விட்டர் ஹேண்ட்லிங்ல கட்சியோட இதில் நாங்கள் நிர்வாகிகிட்ட சொல்லுவோம். அது தெளிவுபடுத்திடுறேன் நான். ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரியே தப்புனாலும் உங்களுடைய சேனல் தலைவர் 8:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து லேண்ட் ஆனதுல இருந்து நாமக்கல் போயிட்டாரு லைவ் போடுறீங்களா இல்லையா? அப்ப காவல்துறைக்கு லைவ் எங்க இருக்குன்னு தெரியாதா? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாதா? இன்டெலிஜென்ஸ் தெரியாதா? போலீஸ் ஆபீஸுக்கு தெரியாதா? ஒரு ஏடிஜிபி சொல்றாரு வந்து லாண்டர் வந்து அவர் வந்து லேட்டா வந்துட்டாரு. ஒரு முதலமைச்சர் சொல்றாரு அவர் வந்து ஏன் லேட்டா வந்துட்டாரு. அவர் கொடுத்த போலீஸ் கொடுத்தக்கூடிய பர்மிஷன் லெட்டரே 4 to 10. அப்போ மாண்பு முதலமைச்சர் எந்த குற்றச்சாட்டை பொய்யா சட்டசபையில் படிச்சுட்டு இருக்காரு? இப்போ ஒரு எஸ்ஓபி போட்டாங்களே, அது படிச்சு பார்த்துருக்கீங்களா மேடம் நீங்க? அந்த எஸ்ஓபி ஜனநாயகத்துக்கு உட்பட்டதா இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உட்பட்டதா இல்லையா? சொல்லுங்க நீங்களே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக ஒரு எஸ்ஓபியை ஃபைல் பண்றாங்க. எஸ்ஓபி நான் சொல்றேன், எஸ்ஓபியை ஃபைல் பண்ணது கேஸ்கே போட்டது நாங்க. ஆனா எங்க மீட்டிங் கூப்பிடவே இல்லை. இப்ப தெரியுதா அவங்க எங்க வந்து திமுக வந்து எங்க வந்து நிக்கிறாங்கன்னு? அப்ப இப்ப எஸ்ஓபிக்காக தலைவர் வந்து அடுத்த கட்ட பயணத்துக்கு கிளம்பணும். அப்ப அடுத்த ஒரு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது அப்ப எஸ்ஓபி இருக்கு கோர்ட்ல. எஸ்ஓபி என்ன சொல்லுது? 50,000க்கு மேல போனா 30 நாள் பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணும். எந்த மாநில அரசும் ஒரு தலைவரை ஒரு ஊருக்கு போறத எந்த மாநிலம் இன்க்ளூடிங் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் நடக்கிறது இல்லை. அப்ப எப்படி முடக்கிறதுனா, ஒரு காலேஜ் எடுத்துக்கணும், ஒரு கல்யாண மண்டபம் எடுத்துக்கணும். கல்யாண மண்டபத்துக்கு போய் கேட்டோம்னா கல்யாண மண்டபம் ஓனர் மாட்டுறது, இபியை பிடிங்கிருவோம், நாங்க கமர்ஷியல் டாக்ஸை போட்டுருவோம். அங்க நாங்க 10 பில்டிங் 10 மண்டபத்தில் பேசிட்டு இருப்போம். கரூர்ல எல்லா மண்டபத்திலையும் பேசணும். கடைசி சொல்லி வச்சோமோ எந்த மண்டபமும் கொடுக்கல, எல்லா பிரைவேட் ஓனர்ஸும். அதனால நாங்க சென்னை கொண்டு வந்தோம். இதை நாங்க சொல்ல முடியுமா? அப்ப திமுக வந்து அது ஒரு அந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியல. ஒரு துக்கம் கேட்கறதுக்கு கூட நேர்ல போக மாட்டேங்கிறாரு. நான் எங்க பார்க்க முடியும்? ஒரு தலைவர் வந்துட்டா அந்த இடத்துல 40,000 பேர் வராங்க. பிரச்சனை எங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தலைவர் வீட்டை விட்டு வெளியே வராரு, கரூருக்கு போறாரு. கரூருக்கு சுற்றில இருக்க மக்கள் திடீர்னு திருப்பி வரும்போது 40,000 பேர். ஏன்னா இந்த கரூருக்கு அப்புறம் மக்களுடைய அனுதாபமும் சரி ஆதரவும் அதிகமா இருக்கு. அப்போ திருப்பி ஒரு 40,000 பேர் வராங்க. அந்த 40,000 பேர் எங்களால் கிரௌட் சமாளிக்க முடியுமா? சார் 41 வீட்டுக்கு அவர் நடந்து போறதுக்கு ரெடி, ஒவ்வொரு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது எத்தனை ஆயிரம் பேர் வந்து அந்த வீட்டை சுத்தி இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குமா, இல்ல 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குமா இறந்து போனவங்களோட? அப்ப நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க போறோமா, இல்ல ஆறுதல் தெரிவிக்க போகும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்குறதா? அப்ப தலைவருடைய ஒரு ஆதரவு மக்கள் எழுச்சியா வரும்பொழுது அதை டிசைன் பண்ணக்கூடிய இடத்துல காவல்துறை சட்டம் ஒழுங்கு தான் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இது இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் ஒரு ராகுல் காந்தி சார் வந்து இங்க இருந்து இந்தியா ஃபுல்லா போகும்பொழுது எங்களால் இங்க இருக்க மாவட்டத்துக்கு போக முடியாம தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க. நிறைய ஆதங்கங்கள் இருக்கு, நீங்க அதை வெளிப்படுத்துறீங்க, நான் மறுக்கல. அதுக்காக வந்து ஒரு நேபாள் போல ஜென்சி புரட்சி வெடிக்கும் அப்படின்லாம் சொல்றது நான் திருப்பி சொல்றேன். ஒரு பொறுப்பான நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் பேசக்கூடிய விஷயம். நீங்க அதிகாரத்துல இருக்கனால என்ன வேணா சொல்ல முடியும். as a political science ஸ்டூடெண்ட் நான் சொல்றேன். நானு பகத்சிங் புரட்சியை உருவாக்கணும்ங்கிறேன். அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்ப பகத்சிங் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, பகத்சிங் தப்பானவரா? இல்ல, அவரு சுதந்திர போராட்டம்.
பகத்சிங் என்ன பண்ணாரு? துப்பாக்கி எடுத்து சுட்டாரு. அப்ப பகத்சிங் தப்பு நீங்க சொல்றீங்களா? மாவோ புரட்சி வேணும்னு சொல்றேன் மைக்கில், கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுல ஒரு மாவோயிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன். மாவோ புரட்சி தப்புன்னு சொல்ல முடியுமா நீங்க? லெனினிஸ்ட் உருவாக்கணுங்கிறோம். லெனின் தப்பானவரா? ஜார் குடும்பத்துக்கு எதிராக வந்து ஆயுத புரட்சி தான் உருவாக்குனாங்க. அதுக்காக லெனின் ஆயுதத்தை உருவாக்கணும்னு சொல்ல முடியுமா? என்னோட கோபம் எங்க உருவாக்கப்பட்டது? கரூர்ல போலீஸ் தடியடி நடத்தி எங்களுடைய தோழர்களை அடின்னு அடிச்சு துரத்துனாங்க. எங்களை போக விடாம முடக்குனாங்க. 144 போட்டாங்க. திமுக தான் பெரிய தியாகி கட்சி மாதிரி மக்களோட இந்த மாதிரி காமிச்சாங்க, பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் எண்ணி 3 நாள்ல நைட்டோட நைட்டா 21, 22 வயசு சின்ன பசங்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டுட்டேன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி தரன்னு அவங்க அப்பா அம்மா மொழி தூக்கி கைது பண்ணாங்க. அப்ப அந்த இடத்துல என்னுடைய தோழர்கள் இருக்கக்கூடிய 22 வயசு பசங்க அரெஸ்ட் பண்ணும் பொழுது, அப்ப நேபாளத்திலையும் ஸ்ரீலங்காலும் என்ன புரட்சி உருவாச்சுன்னா, அது நேபாள் ஸ்ரீலங்கால இருந்த நிலைமையே வேற. இங்க உங்க கட்சிக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்காக அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஜனநாயகத்துக்கு எதிராக யாரு செயல்பட்டாலும் அது புரட்சி தான். புரட்சி தான். நான் சொல்ல வீரியம் என்ன சார்? இதோட வீரியம் 41 பேர் நாங்க இறந்து நாங்க பார்த்து எங்களுக்கு வலியா தான் இருக்கும். என் தம்பி அரெஸ்ட் பண்ணா எனக்கான கோவம் வரதான் செய்யும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் தூங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. கை ஒருத்தர் வந்து ட்விட்டர் போட்டதுக்காக எப்படி கைது செய்யணும்? அப்படி தன்னெழுச்சியா இருந்திருந்தா நீங்க சொல்லாமே தமிழ்நாட்டுல போராட்டம் நடக்கும். ஒரு நிமிஷம் அப்படி ஒண்ணு இங்க தன்னெழுச்சியான போராட்டம் 26 ரிசல்ட் எனக்கு தெரியும் உங்களுக்கு. தேர்தல்ல தான் காம்போம். அதுதான் வலிமை. நான் சொன்னது தேர்தல் புரட்சி. உங்களை ஆட்சியை தூக்கி எறிவோம், இணைவோம், எல்லாரும் சேர்ந்து இணைவோம். கரூருக்கு அப்புறம் 41 பேர்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு இல்ல, அவங்களுக்கான நியாயம் கிடைக்கிறதா எங்களுடைய அரசியலுடைய முதல் கொள்கை. இல்ல அதுதான் கேக்குறேன். நீங்க அந்த 40 பேர் 40 குடும்பங்களோட நிக்கிறோம். அதனால கோர்ட் என்ன சொன்னுச்சு? விஜய் அவர்கள் வந்து ஹைகோர்ட்ல வந்து நான் மன்னிப்பு கேட்கல. நான் சொன்னேன், நான் தான் ட்வீட் பண்ணேன். என்னோட இன்டென்ஷன் என்ன? நான் டெமோக்ராட்டிக்கா இது வரைக்கும் என் மேல என்ன கேஸ் இருக்கு? நான் ஜனநாயகத்துக்காக போராடுறீங்க. as a sportsman நான் எங்க தவறு இருக்கோ நான் கேட்கறேன். இந்த 41 குடும்பங்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. விஜய் அவர்கள் ஏன் போக முடியலங்கிறதுக்காக காரணத்தை சொன்னீங்க. பட் 40 நாளா நீங்க யாருமே போகலையே. நீங்க போயிருக்கலாம், திரு புஷி ஆனந்த் போயிருக்கலாம், கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் யாருமே அவங்க வீடு தேடி போகலையே. அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்ச்சினால பெரிய இழப்பு ஏற்பட்ட பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கான இழப்பீடு டிக்ளேர் பண்ணோம். ஆமா, கட்சியில எல்லோரையுமே ஒரு கொலை குற்றவாளிகள் மாதிரி இந்த திமுக அரசு உருவாக்குச்சு. அதுக்கான அரசு அதிகாரிகள் என்ன பேட்டி கொடுத்திருப்பாங்கன்னு தெரியும். அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுத்ததே முதல் தவறு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்க போய் நின்னுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க பொதுச் செயலாளர் காணாமல சார் இருந்தார். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம். சுப்ரீம் கோர்ட்ல பெயில் வாங்குற வரைக்கும் ஒரு ஜனநாயக உரிமை எல்லாருக்கும் இருக்கு. காவல்துறை தேடிட்டு இருக்காங்கன்னா காவல்துறை நல்லவங்க கிடையாது. காவல்துறை மேல எங்களுக்கு குற்றச்சாட்டே இருக்கு. காவல்துறை மேல குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அவரை வந்து கைது செய்து நாளைக்கு ஜெயில கொண்டு போய் ஏதாவது பண்ணாங்கன்னா எங்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை கிடையாது, திமுக அரசு மேல நம்பிக்கை கிடையாது. என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் ஓடி போனாரு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.